வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு சிம்பிளாக யம்மியாக மொச்சை வச்சு ப்ரோட்டீன் ரிச்சான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது யார் வேணால் பண்ணலாம். எப்படி கரெக்டான பதத்தில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 6 கிளாஸ். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 5-6 பல்லு பூண்டு, 6-7 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி கொடுங்க. 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விடுங்க. உப்பு சேர்த்தா வேகமாக குக் ஆகும். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்தப்புறம் நல்லா கழுவுன 300 கிராம் மொச்சையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இல்லைனா மொச்சை முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசிலுக்கு குக் பண்ணுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கரை திறந்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முன்னாடி மொச்சை 80% வெந்திருக்கோங்க. இப்போ சாதத்து கூட சேர்ந்து முழுசாக வெந்துடும். அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இது நம்ம இப்போ போடுற சாதத்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டாதான் பொங்காமல் இருக்கும். அப்பப்போ கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். வற்றி வந்தப்புறம் தான் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போடணும். அப்போ தான் விசில் வரும்போது பொங்காது, தெறிக்காது. 2 விசில்லே சட்டுன்னு குக்கும் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வற்றினப்புறம் கொஞ்சம் தண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு குக் பண்ணுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்க. அப்பளம், சிப்ஸு, உருளைக்கிழங்கு கூட நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.